சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோகசாரம் என்னும் நூலில் இருந்து 76வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். 76வது பாடல்: ஏதேது செய்திடினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்து இருந்திடினும் மாதேவன் காட்டுவது ஆன அருட்கண்ணை விட்டு நீங்காது நாட்டம் அதுவாய் நட. இந்த பாடல் குருவின் உபதேச பாடல். நாம ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம். 45வது பாடல் என்பது அனுபவ பாடலாக நமக்கு குருமுதல்வர் அருளி செய்திருக்கின்றார் என்பதும், இது சீடரின் பக்குவ நிலை என்பதையும் நாம பார்த்தோம். 45வது பாடல் பார்த்தீங்கன்னா, ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்து இருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிலேனே என்று ஒரு மாணாக்கன் தனது நிலைப்பாட்டினை, தனது அனுபவத்தை மிக அழகாக உணர்ந்த ஆன்மாவின் தன்மையாக தனது வெளிப்பாட்டினை எடுத்துச் சொன்ன பாடல் 45வது பாடல். அந்த அனுபவ நிலை வருவதற்கு காரணமாக இருந்த பாடல் இந்த 76வது பாடல். இது குரு உபதேச பாடல். இதுல பாருங்க, நமக்கு இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குருநாதர் என்று சொல்லப்படுபவர் எப்படிப்பட்டவர்? எல்லாரையும் நாம குருநாதர்னு சொல்லிடக்கூடாது என்பதற்கான ஒரு அழகான சான்றுடைய பாடல் தான் இந்த பாடல் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆசிரியர் வேறு, குருநாதர் வேறு. ஆசிரியர் யார் அப்படின்னா, பொழிப்புரையை படிச்சுட்டு அதை புரிந்து கொண்டு இலக்கண சுத்தமாக நமக்கு யார் ஒருவர் அதை புரிய வைக்கின்றாரோ அவர்தான் ஆசிரியர். ஆனால் அந்த பொருளை உணர வைக்கக்கூடியவர் குருநாதர். அதனாலதான் பாத்தீங்கன்னா, காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே என்ற அந்த ஒரு சிறிய சொற்றொடர் நாம எத்தனையோ முறை யார் யார் மூலமாகவோ கேட்டாலும் நமக்கு பட்டினத்தடிகளுக்கு வந்த அனுபவம் வராததற்கு காரணம் என்ன என்பதை நாம் கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா, நாம் ஆசிரியர்களிடம் இருந்து அதை கேட்கின்றோமே ஒழிய குருநாதரிடம் இருந்து அதை கேட்பது கிடையாது. குருநாதர் என்பது உடனேயே அனுபவத்தை கொடுக்க வல்லவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதாவது வாக் த டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எதை பேசுகின்றோமோ அதன் வழியில் நடப்பவர்கள்தான் குருநாதர். அல்லாம நாம பேசுறது ஒண்ணும் செய்யறது ஒண்ணுமா அதற்கு முரண்பாடா செய்துட்டு ஆனா பேசுறது மட்டும் வித்தியாசமா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சொற்றொடர்கள் மந்திரமாக வராது. அது வெறும் அகராதி பொருளாகத்தான் வரும். இப்போ அகராதியிலேருந்து எடுத்து டிக்ஷனரியிலேருந்து எடுக்கிறோம், பொருள் பார்க்குறோம், பொழிப்புரை பார்க்குறோம், அதை சொல்கிறோம், அவ்வளவுதானே ஒழிய அனுபவமாக வராது. அனுபவம் என்று சொல்லப்படுவது மந்திரத்தின் வழியாக நடப்பது. மந்திரம் என்று சொல்லப்படுவது அனுபவசாலிகளால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக எல்லாரும் குருநாதரா வந்துவிட முடியாது. குருநாதர் என்று சொன்னா நம்மை அந்த அனுபவத்தில் ஆழ்த்துபவர் யாரோ அவர்தான் குருநாதர். மற்ற எல்லாரும் ஆசிரியர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுதான் இந்த பாடல்ல பாருங்க. இது 76வது பாடல்ல நமக்கு ஒரு குருநாதர் ஒரு உபதேசம் செய்யும் போது நிகழ்கின்ற அந்த தன்மையை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார் நமக்கு குரு முதல்வர். இதுல பாருங்க, ஏதேது செய்திடினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்து இருந்திடினும், மனம் மொழி மெய் என்று சொல்லப்படுகின்ற அந்த 3 கரணங்களின் வாயிலாக எதை நாம் செய்கின்றோம், எதை சொல்லுகின்றோம், எதை நினைக்கின்றோம், இது 3ஐயுமே நமக்கு சொல்லுகின்றார். அதாவது முக்கரண வழிபாடு என்ற குறிப்பை நமக்கு இதில் சொல்லி, மாதேவன் காட்டிடுவது ஆன அருட்கண்ணை விட்டு நீங்காது நாட்டம் அதுவாய் நட என்பதாக நமக்கு உபதேசம் சொல்லுகின்றார். அதாவது நாம் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் எதை சிந்தித்து இருந்தாலும் அது பெருமானின் அருள், பெருமானின் கருணை என்று அவனுடைய அருள் கண்கள் வாயிலாக நாம் பார்க்க வேண்டும். நமக்கு இன்று இருக்கின்ற கண்கள் என்று சொல்லப்படுவது அருள் கண்கள் கிடையாது, மருள் கண்கள்.
ஏன்னா நம்மை ஒரு மயக்கத்தில் ஆழ்த்தக்கூடிய கண்கள் நம்ம கிட்ட இருக்கிறது. ஆனா இந்த கண்கள் விடுத்து நாம் பார்க்க வேண்டியது, பயன்படுத்த வேண்டிய கண்கள் எது என்றால் நமக்கு பெருமானுடைய அருள் பார்வை என்று சொல்லப்படுவது. அப்ப அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய கரணங்கள் இன்றைய காலகட்டத்தில் பாச கரணங்களாகவோ அல்லது பசு கரணங்களாகவோ இருக்கின்றது. இதை தாண்டி நாம் பெருமானின் அருள் கண்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பசு பாசம், இது இரண்ட கரணங்களையும் விடுத்து பதிகரணங்களாக நமது கரணங்களை மாற்ற வேண்டும். இப்ப அடுத்த ஒரு கேள்வி வரலாம், நமக்கு கரணங்களை இது எல்லாமே சடம்னு சொல்றோமே, சடத்தை நாம எப்படி பதிகரணங்களாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நமக்கு திரு களிற்றுப்படியார் என்ற நூலில் அற்புதமாக ஒரு பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் நமக்கு ஆசிரியர். அதோடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இலிங்கம் என்று சொல்லப்படுவதும் பெருமானுடைய திருமேனிகள் என்று சொல்லப்படுவதும் எதில் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படின்னா, கல்லினாலேயோ மரத்தினாலேயோ உலோகத்தினாலேயோ செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ அது எல்லாமே சடம் தானே. யோசிச்சு பார்த்தா திருமேனி என்று நாம் இன்று பார்க்கின்றோம் இல்லையா, அது எல்லாமே சடப்பொருளில் செய்தது தானே. ஆனால் அதற்கு எப்படி மந்திர ஆற்றல் ஏற்றி உரு ஏத்தி அதில் ஆற்றலை இறக்கி வைத்திருக்கின்றார்களோ ஒன்றும் கிடையாது. ஒரு கோயில்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயில் சரிவர பூசை செய்யப்பட்ட கோயிலா செய்யப்படாத கோயிலா என்பதை நாம் அந்த கோயில்ல உள்ள அந்த எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சே அழகாக புரிந்து கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா, சரியாக மந்திர உரு ஏற்ற அந்த கல் திருமேனி என்பது திருமேனியாக, அப்போதுதான் அது திருமேனியாக மாறுகின்றது. அது வரைக்கும் அது வெறும் கல்லாலான ஒரு சிலைதான். சிற்பி செய்யும் போது அது வெறும் கல்லாலான சிலைதான். ஆனா அதற்கு பிறகு அதை மந்திர உரு ஏற்ற பெருமானை ஆவாகனம் செய்து ஐந்தெழுத்து சொல்ல அந்த கல் என்று சொல்லப்படுவது திருமேனியாக மாறுகின்றது. ஐம்பொன்னால் ஆனது திருமேனியாக மாறுகின்றது. யோசிச்சு பாருங்க, அது வெறும் சடத்தினால் ஆன பொருள். ஆனால் மந்திர உரு ஏற்ற அது அப்படியே பெருமானின் ஆற்றல் வடிவமாக நிற்பதை நாம் இன்றளவும் பார்க்கின்றோம். ஒரு கோயிலுக்கு போறோம், அந்த கோயில்ல சரிவர பூசை நடைபெறவில்லை அப்படின்னா அங்க மந்திர ஆற்றல் குறைந்திருப்பதை நாம் இன்றளவும் உணர முடிகின்றது. ஆக கோயிலுக்கு நாம ஒழுங்கா நாம பூசை செய்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கோயில்ல ஆற்றல் ஏறும். கோயில்ல ஆற்றல் ஏறுனா கூட்டம் தானா அங்க வரப்போகுது. இது கூட்டமே யாரும் இங்க வரல அதனால நாங்க பூசை பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது. பூசை பண்ண கோயிலுக்கு கூட்டம் வரும் என்பதை மறந்து விடக்கூடாது. சரி, இப்ப நாம அந்த கான்செப்ட் அப்படியே இங்க உள்வாங்குவோம். ஒரு கல்லினாலேயோ மரத்தினாலேயோ ஐம்பொன்னினாலேயோ செய்யப்பட்ட ஒரு சிலை திருமேனியாக மாறுவதற்கு எது காரணமாக இருக்கின்றது அப்படின்னா, பெருமானின் ஆற்றல். அந்த பெருமானின் ஆற்றலை எப்படி இறக்குகின்றார்கள்? மந்திர உச்சாடனம் செய்து ஐந்தெழுத்து சொல்லி அந்த உச்சாடனம் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும்போது அங்கே அந்த சிலை என்று சொல்லப்படுவது ஆற்றல் மிகுந்ததாக மாறுகின்றது. இப்ப அதை அப்படியே நம்ம மேனிக்கு கொண்டு வருவோம். இந்த மேனி என்று சொல்லப்படுவது பஞ்சபூதங்களால் ஆன கருமேனி. யோசிச்சு பாருங்க, கருவில் உருவான ஒரு மேனி. இது எதனால் செய்யப்பட்டது? ஐம்பூதங்களால் செய்யப்பட்டது. காற்று, மண், நீர், தீ இப்படின்னு சொல்லிட்டு 5 பூதங்களுடைய கலவை தான் இந்த உடல். இப்ப இந்த உடல் என்று சொல்லப்படுவதை பெருமானின் ஆற்றல் மிகுந்த உடலாக மாற்ற முடியுமா? ஒளி மிகுந்த உடலாக மாற்ற முடியுமா என்றால் மாற்ற முடியும். அதுக்குத்தான் நமக்கு ஐந்தெழுத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு இருங்கள் என்று சொன்ன காரணம். ஏன்னா ஐந்தெழுத்தை சொல்ல இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலும் மந்திர ஆற்றல் மிகுந்ததாக ஆகும் என்பதில் நமக்கு சந்தேகமே வேண்டாம். இதற்கு கண்கூடான எடுத்துக்காட்டு கோயில்களில் இருக்கின்ற அந்த சிலா சிற்பங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எந்த சிலா சிற்பத்திற்கு அதிகமான பூசைகள் நடக்கின்றதோ, அதிகமான மந்திர உச்சாடனங்கள் நடக்கின்றதோ அங்கே ஆற்றல் அதிகமாக இருப்பதை நாம் இன்றளவும் உணர்கின்றோம். நாமும் அதே போல திருமுறைகளை ஓதி ஐந்தெழுத்தை
சொல்ல 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 இந்த கருமேனியும் திருமேனியாக மாறும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் நமக்கு வேண்டாம் என்று திரு களிற்றுப்படியாரில் அற்புதமான ஒரு பாடலை நமக்கு சொல்லி அருள் செய்வார். அந்த பாடலை அப்படியே இந்த 76வது பாடலுக்கு வச்சு பொருத்தி பார்ப்போமே. நாம என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் என்ன நினைத்திருந்தாலும் அது அனைத்துமே இந்த பாசகரணங்களாலேயோ பசுகரணங்களாலேயோ அல்லாமல் பதிகரணங்களின் வழியாக நடக்கின்றது என்று முழுவதுமாக பெருமானிடம் சரண் அடைந்து ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே நாம் எதை செய்தாலும் அதனால் நமக்கு வினை வராது என்பதனை மிக அழகாக நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் ஆசிரியர் இந்த பாடலில். அதான் பாருங்க, மாதேவன் காட்டுவது ஆன அருட்கண்ணை விட்டு நீங்காது நாட்டம் அதுவாய் நட. நமக்கு நாட்டம் என்று சொல்லப்படுவது எது என்றால் பெருமானின் திருவடி இன்பமாக இருக்க வேண்டும். அதிலேயே நாட்டத்தோடு நாம் இருந்தோம் என்றால் நமக்கு இந்த கருவிகரணங்கள் என்று சொல்லப்படுவது பதிகரணங்களாக மாறுகின்ற ஒரு நிலை கண்டிப்பாக வரும். இப்படித்தான் நமக்கு 63 நாயன்மார்களும் வாழ்ந்தார்கள் என்பதில் சந்தேகமே வேண்டாம். நம்ம நம்பி ஆரூரர் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு கல்யாண கோலம், நித்திய கல்யாண கோலம், 2 மனைவிகளோடு நித்திய கல்யாண கோலத்தில் மன்னனோடு கூடி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை நம்ம நம்பி ஆரூரருக்கு. ஆனா பற்றில்லாமல் இருந்தார். யோசிச்சு பாருங்க, 18-19 வயசுல இத்தனையும் இருந்தும் ஒரு இளமை பருவம், டீனேஜ்னு இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லையா, அந்த பருவத்தில் இருந்தவர். நாம என்ன ஆட்டம் ஆடுறோம் நம்ம டீனேஜில், 40-50 வயசு ஆனதுக்கு அப்புறமே அந்த ஆட்டம் அடங்கலை. டீனேஜ்லாம் அப்போ நம்ம என்ன படுத்திருப்போம்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ அந்த டீனேஜ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் அப்படிங்கிறாரு. திரு அஞ்சைக்களம் பதிகம் எடுத்து படித்தோம் அப்படின்னா, தலைக்கு தலைமாலை அணிந்து அந்த பதிகத்தை எடுத்து படித்தோம்னா அப்படியே நம்ம கண்ணில் கண்ணீர் வரும். இறைகளோடு இசைந்த இன்பம். அந்த பதிகங்கள் எல்லாம் நாம் எடுத்து பார்க்கும்போது நம்பியோடைய அந்த பற்றற்ற ஒரு வாழ்க்கை நெறி, பற்றற்ற வாழ்க்கை முறை நமக்கு அற்புதமாக கண்முன் கொண்டு நிறுத்தி இருப்பார். அவர் சொல்றார், வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் அப்படின்வார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் என்பதை பார்க்க வேண்டும். நித்திய கல்யாண கோலம், கூப்பிட்ட குரலுக்கு பெருமானே நின்று பொற்காசுகளாக கொடுத்து அருள் செய்தவர். தூது சென்றார் பெருமானே, 2 மனைவிகள் கிட்டையும் தூது சென்றார். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா, சேர சோழ பாண்டியன் என்று சொல்லப்படுகின்ற அந்த 3 பேர்ல சேர மன்னன் இவருக்கு கிட்டத்தட்ட அடிமையாகவே ஒரு தோழனாக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ராஜபோகம் இருந்தும் அவர் பெருமானுக்கே அனைத்தும் என்று வாழ்ந்ததனால தான் அவருடைய கரணங்கள் அனைத்துமே பதிகரணங்களாக அங்கே இருந்ததனால தான் முதலை உண்ட பாலகனை அற்புதமாக வெளியில் கொண்டு வருகின்றார். இது ஒரு மனிதனால் சாத்தியமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. மனிதனால் இது சாத்தியப்படாத ஒரு விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், ஐந்தெழுத்தை சொல்லுவதன் மூலமாகவும் திருமுறைகளை படிப்பதனாலேயும் இந்த கருமேனி என்று சொல்லப்படுவதை திருமேனியாக மாற்றும் ஒரு முயற்சியை நாமும் செய்ய வேண்டும். செய்தோம் அப்படின்னா ஒரு மனித முயற்சியினால் செய்யக்கூடியது அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு பெருமானே அங்கே நேர நின்று நம்மை அதிட்டித்து நின்று அனைத்தையும் செய்து அருள் செய்வான். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு குறிப்பை சொல்லுகின்ற பாடல் தான் 76வது பாடல். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ சிவ. திருச்சிற்றம்பலம்.